குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். ஆயர்குடி மக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் நந்தகோபன், அவனது வீட்டிற்கு காவல் இருப்பவனே, கொடிகள் கட்டப்பட்ட தோரண வாயிலை காப்பவனே, மணிகளோடு கூடிய கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. மாய செயல்களை செய்யும் மணிவண்ணன் கரிய நிறம் உடையவன் எங்களை இன்று சந்தித்து ஆட்கொள்வதாக நேற்று கூறினான். அவனை தூக்கத்தில் இருந்து எழுப்பும் பொருட்டு திருப்பள்ளி எழுச்சியை நாங்கள் பாட வேண்டும். அதற்காக உடலும் உள்ளமும் தூய்மையாக வந்துள்ளோம். வாயில் காப்பவனே, முதலில் உனது வாயால் முடியாது என்று மறுப்பு சொல்லிவிடாதே. கண்ணன் வீட்டு கதவை திறப்பாயாக. திருவெம்பாவை பாடல் 16. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையால் இடையின் மின்னி பொலிந்தெம் பிராட்டி திருவடிமேல் பொன்னன் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மே ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கும் முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். மேகமே, முதலில் இந்த கடல் நீரை சுருக்கி வற்றச் செய்துவிடு. பிறகு அந்த நீரை வானத்திற்கு எடுத்து சென்றுவிடு. உமையம்மையின் திருமேனி போல் நீல நிறம் அமையுமாறு செய். இறைவியின் மெல்லிய இடுப்பை போல மின்னல் எழும்படி செய். பிறகு இறைவியின் கால்களில் அணிந்துள்ள சிலம்பு எப்படி ஓசையிடுகிறதோ அதுபோல இடி இடிக்க செய். அவளது அழகிய வளைந்த புருவம் போல் வானவில்லை உண்டாக்கு. உமையம்மையை பிரியாத நமது சிவபெருமான் தனது அடியார்களுக்கு அருளை எப்படி வாரி வழங்குவானோ அதுபோல மழை பொழிவாயாக.